கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் காரணமாக ஆசியாவில் பல நாடுகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றன. நேற்றைக்கு நாம் இலங்கை எந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே அவர்கள் என்ன மாதிரியான ரேஷன் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் பெட்ரோல் டீசலுக்கு, எப்படி அவர்கள் 4 நாள் வேலை என்பதற்கு நகர்ந்திருக்கிறார்கள் போன்ற பலவற்றை பார்த்தோம். இன்றைக்கு நாம் பாகிஸ்தானை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய அண்டை நாடுகள் பலவற்றையும் பார்ப்பது தான் நம்முடைய திட்டம். இதை கொஞ்சம் விரிவாகவே பார்த்து விடுவோம். இதில் முதல்ல ஒரு ஃபேக் நியூஸ்லேருந்து ஆரம்பிப்போம். பாகிஸ்தானில் ஒரு மிக கடுமையான லாக்டவுன் ஏப்ரலிலிருந்து நடக்கப் போகிறது அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று பரவிச்சு. இது டைம்ஸ் நவ்வில் அதை பற்றிய ஒரு விரிவான கட்டுரை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன தகவல் பரவியதாக அவர்கள் சொல்கிறது என்னென்னா, முதல்ல இது இந்த நியூஸை பற்றி சொல்கிறாங்க, அதுக்கு பிறகு அதை ஃபேக்ட் செக் பண்ணும்பொழுது அது ஃபேக் அப்படின்னு வந்திருக்குன்ட்டு அங்கேருந்து நம்ம உண்மை என்ன அப்படிங்கிறத நோக்கி போவோம். ஸோ இந்த பாகிஸ்தானில் பரவிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபேக் நியூஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் அதாவது 4-5 ஏப்ரல் 2026 முதற்கொண்டு, அதாவது வர இருக்கிற வார இறுதி முதற்கொண்டு ஒவ்வொரு வார இறுதியும் ஒரு லாக்டவுன். அப்போ யாருமே வெளியில் வர முடியாது, வெளியில் ஊர் சுற்ற முடியாது. அந்த சமயத்தில் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ், இண்டஸ்ட்ரியல், சர்வீஸ் செக்டர் எல்லாத்தையும் ஷட் பண்ணணும். திருமணம் போன்ற கொண்டாட்டங்களுக்கு அந்த நேரத்தில், அதாவது இந்த வார இறுதியில் தடை. வேறு எந்த விதமான கொண்டாட்டங்களுக்கும் அந்த லாக்டவுன், அந்த வார இறுதி லாக்டவுன் அப்படிங்கிறதுல அனுமதி கிடையாது. சந்தைகள் எல்லாமே, மார்க்கெட், எல்லா விதமான கடைகளும் அந்த நேரத்தில் மூடப்பட்டிருக்கும். எக்ஸப்ட் என்னென்னா ஹாஸ்பிட்டல், ஃபார்மசி, எசென்ஷியல் பப்ளிக் சர்வீசஸ், அந்த மாதிரியான ஏர்போர்ட், சீபோர்ட், ரயில்வே ஸ்டேஷன் அதெல்லாம் மட்டும்தான் திறந்துருக்கும். இன்டர்சிட்டி மோட்டார்வே, ஒரு ஊருக்கிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கான நெடுஞ்சாலைகள் அப்படின்னு வச்சுங்க, நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு மட்டும்தான் அப்போ பயணம் செய்ய அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கான உடனடியாக எல்லா 2 வீலர் 3 வீலர் யார் அதோடைய ஓனர் அப்படிங்கிறத கிளியராக ஒரு லிஸ்ட் எடுங்க அப்படின்னு எல்லா மாகாணங்களுடைய சீஃப் செக்ரட்டரிஸ் அவங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருந்தது. இந்த செய்தி உடனடியாக நம்ம சொல்கிறது பாகிஸ்தானில். ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய டான் நியூஸ் பேப்பர் இதை ஃபேக்ட் செக் பண்ணி, இது உண்மை இல்லை, இந்த மாதிரியான இந்த எரிபொருளை பாதுகாப்பதற்காக இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய தகவல் உண்மை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக அங்கே என்ன தான் நடக்குது? இது ஃபேக் நியூஸ் அப்படின்னா, அதுக்கு ஒரு பத்திரிகை செய்தி நேற்றைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருளுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டர்னல் மீட்டிங் முக்கியமான அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்திருக்கிறாரு. அப்போ அவர் அதில் என்ன சில முடிவுகளுக்கு வந்திருக்காங்கன்னா, பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றக்கூடாது, மாறாக எப்படி ஃபியூவலை சேவ் பண்ணுறது, குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கு அரசு என்னென்ன முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு சில கருத்துக்களுக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில வகை எரிபொருளுக்கு விலையை ஏற்றிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹை ஆக்டேன் ஃபியூவல், இது எலீட் லார்ஜ் வெஹிக்கிள், ஒருவேளை ஹை அண்ட் கார்ஸ் அண்ட் எஸ்யூவிஸ் அதெல்லாம் இந்த ஹை ஆக்டேன் ஃபியூவல் பயன்படுத்துவாங்க போல இருக்குது. அதோடைய விலையை கடுமையாக ஏற்றிருக்காங்க. ஆனால் அதனால் எந்த ஒரு இம்பேக்டும் நடந்த மாதிரி தெரியல. அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி ஜெட் ஃபியூவல், விமானங்களுடைய எரிபொருளுடைய விலையை ஏற்றிருக்காங்க. அதனால் எந்த விதத்திலும் இன்னும் மக்களுக்கு தீமை தான். ஏன்னா ஏர் ட்ராவல் காஸ்ட் அதிகமாக போகுது. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபேக் நியூஸ்னு சொன்னதில் ஒரு விஷயம் உண்மையிலேயே பண்ணுறாங்க. அதுதான் அரசு சொல்லுது. என்னென்னா ஓனர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், யாரெல்லாம் மோட்டார் சைக்கிளும் 2 வீலரும் 3 வீலரும் வச்சுருக்காங்க
அப்படிங்கிறத வந்து நீங்கள் கணக்கெடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா அந்த அந்த கணக்கெடுப்பின் மூலமாக அந்த வண்டிகளுக்கு மட்டும் குறைந்த விலையில் பெட்ரோல் டீசல் தர்றது. பெட்ரோல் ப்ராப்ளி இதெல்லாம் பெட்ரோலில் ஓடக்கூடியது. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ரேஷன் பெட்ரோல் மேபி 20 லிட்டர். நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் இல்லையா இலங்கை வந்து உங்களுக்கு இவ்வளோ லிட்டர் தான் பெட்ரோல் அப்படின்னு சொல்கிற மாதிரி 20 லிட்டர் தான் பெட்ரோல், 30 லிட்டர் தான் பெட்ரோல், அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு பெட்ரோல் அது இந்த ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. பிரைம் மினிஸ்டர் ஷபாஸ் ஷெரீஃப் சொல்கிறாரு, இதில் எந்த விதத்திலும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் திண்டாடுவதற்கு நாங்கள் விடமாட்டோம், அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டைரக்டட் சப்சிடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 60% கவர்மெண்ட் வெஹிக்கிள் அதோடைய பயன்பாட்டை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்று அரசு அதிகாரிகளெல்லாம் ஒரு கார் பூலிங் மாதிரி ஒரு 4 பேர் 4 வண்டியில் போகிறத விட்டுட்டு 4 பேர் சேர்த்து ஒரு வண்டியில் போகிற மாதிரி, அது ஒன்று. இன்னொன்று, முடிந்தவரை ட்ராவல் இல்லாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இன்னும் விலையை இன்க்ரீஸ் பண்ணலாம் பெட்ரோல் டீசலோட விலையை அப்படிங்கிறது வந்து ரிப்பீட்டடாக அரசு வந்து அதை அனுமதிக்கலை. ஏன்னா அது வந்து நிச்சயமாக மக்களுக்கு கடுமையான கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. டிப்ளமேட்டிக் ஃப்ரண்ட்டில் அவங்க நிறையா ஒர்க் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் வந்து அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாகிஸ்தான் வந்து எகிப்து, துருக்கி போன்ற நாடுகளோடு சேர்ந்து கொண்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி போரை எப்படி தணிப்பதுங்கிறதுல முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர்ஸ் சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி இந்த 3 நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் இஸ்லாமாபாத்துக்கு வந்து ஒரு 4 பேரும் சேர்ந்து பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோட ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. அதை அடுத்து அவர்களுடைய துணை பிரதமரும் ஃபாரின் மினிஸ்டரும் வந்து அமெரிக்காவோடையும் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக அங்கே பிரச்சனை இருக்குது, சில செயல்பாடுகள் நடந்திருக்காங்க. பட் இதை ரொம்ப தெளிவாக்குறது என்னென்னா, நிர்மலா சீதாராமன், நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இதை வந்து அவங்க மாநிலங்களவையிலையும் பேசியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேரிசன் சொல்கிறாங்க. இப்பொழுது பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஹை ஆக்டேன் ஃபியூவல் 200% ஹைக் ப்ரைஸ், 200% இன்க்ரீஸ். அதாவது 100 ரூபா இருக்குன்னா 300 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது என்ன ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறத விட்டுருங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ரெகுலர் பெட்ரோல் டீசலுக்கு 20% ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு பார்த்தோம், ஸ்ரீலங்காவில் 33% அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு. பாகிஸ்தான் ரெகுலர் ஃபியூவலுக்கு 20% அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி பாகிஸ்தானில் பெட்ரோலோட விலை லிட்டருக்கு 321 பாகிஸ்தானி ரூபாய். சில இடங்களில், அதாவது ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணலையே தவிர சிந்து ப்ராவின்ஸில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்முடைய நிதியமைச்சர் சொல்கிறாரு. அங்கே வந்து மூமெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க, பப்ளிக் ஈவெண்ட் கிடையாது, கேதரிங் பண்ண முடியாது. ஸ்கூல்ஸ் ஆர் ஷட் ஃபார் 2 வீக்ஸ், 2 வாரத்துக்கு ஸ்கூலை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸை 4 நாளைக்கு எப்படி ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி 4 நாளாக குறைச்சிருக்காங்க. ப்ரைவேட் ஆஃபீஸ்லலாம் வந்து 50% ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு, இது பாகிஸ்தானில் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதையுமே நாங்கள் செய்யலை இந்தியாவில். இங்கே நிறையா பேர் ரூமர்லாம் வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் லாக்டவுன் அறிவிச்சிருவோம் அப்படின்னு. நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே சொல்லலை. அதனால் தயவு செய்து ஊரில் இருக்கிற மக்களெல்லாம் பயமுறுத்தாதீங்க. பாகிஸ்தானில் மார்க்கெட்ஸ் அண்ட் ஷாப்பிங் சென்டர்ஸ் எல்லாம் இரவு 9:30க்கு க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மீடியாலேயே வந்திருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க பங்களாதேஷ் எடுக்கிறாங்க. பங்களாதேஷில் எல்லா பல்கலைக்கழகங்களும் கம்ப்ளீட்டாக மூடிட்டு ஆன்லைன் எஜுகேஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை. அது நமக்கு தெரியும், ஏன்னா அவங்க வந்து இந்தியாவை தான் பெருமளவு நம்பியிருக்காங்க அந்த இடத்துலன்ட்டு. அதுக்கப்புறமா 5 மணி நேரம் பிளாக்கில் பவர் கட் ரொட்டேஷனில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு இது யாருக்குன்னா டாக்காவில் இருக்கிற டொமஸ்டிக் கஸ்டமர்ஸுக்கு. ஃபியூவல் ஷார்ட்டேஜ், ஆக்டேன் அண்ட் டீசல் இல்லாததுனால பல இடங்களில் பெட்ரோல் பங்க்கு மூடி இருக்குது பங்களாதேஷில். அப்போ
உலகம் முழுவதுமே பிரச்சனை இருக்கோ இல்லையோ, ஆசிய நாடுகள் பலவற்றை ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக எண்ணெய் கிடைக்காமல் இருப்பது பிரச்சனை தான்ட்டு. ஆனால் நாம், அதாவது இந்தியாவில் இந்த எந்த பிரச்சனையும் நம்முடைய குடிமக்களுக்கு வராமல் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது ப்ரைஸ் பற்றி சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் நம்ம பார்த்தோம் 20%-200% 200%. சாதாரண பெட்ரோல் டீசல் 20% விலையேறி இருக்குது. ஹை ஆக்டேன் 200% விலையேறி இருக்குது. பங்களாதேஷில் ரேஷன் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக. சப்ளை கடைகளுக்கே 10 to 15% கட்டாகிருக்கு. ஸோ அவங்க ப்ளஸ் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது எக்ஸைஸ் டியூட்டியை அவங்க அதிகப்படுத்தியிருக்காங்க. வேற நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸைஸ் டியூட்டியை 10 ரூபா ஒரு லிட்டருக்கு குறைச்சிருக்கோம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. அப்போ கிளியராக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளை அவங்க இலங்கையை பற்றி ஒன்றுமே சொல்லலை. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், இலங்கை சிச்சுவேஷன் ரொம்பவே மோசம். அப்போ நம்ம 4 நாடுகள் இந்த சப்கான்டினென்ட்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இந்தியானா, இந்தியாவில் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையும் வெளியில் தெரியாதவாறு பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். நோ பவர் கட். பெட்ரோல் டீசல் நம்ம வாங்குகிற விலையில் குறைவே கிடையாது, கூடவும் கிடையாது. குறையெல்லாம் போகிறதில்ல, நான் சொல்கிறேன், கூட குறைவு எதுவும் கிடையாது. அவங்க உள்ளுக்குள்ளே டேக்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் தேர்தல்னு சொல்லலாம். நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே நாம் எதிர்கொண்டது ஒரே ஒரு விஷயம், எல்பிஜி சப்ளை குறைவு. அது கூட பெருமளவு பிரச்சனைங்கிறது எல்லாரும் பேனிக் பை அப்படின்னு போனதுனால தான். ஆனால் எல்பிஜி சப்ளையில் ஒரு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. அதனால தான் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. நம்ம நாட்டில் நிறையா மக்கள் ஒரு பக்கம் விறகு மரத்துண்டுகள் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டுருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் நான் ப்ரமோட் பண்ணுறது எலக்ட்ரிக்கலுக்கு போங்க, அது உங்களுக்கு பல விதங்களையும் நன்மை அப்படிங்கிறது. ஸோ இதை அடிப்படையில் நம்ம இதை பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் ஒவ்வொன்றா, இப்போ நம்ம இலங்கையை நேற்றுக்கு பார்த்தோம், இன்றைக்கி பாகிஸ்தானை முக்கியமாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம வரக்கூடிய நாட்களில் பங்களாதேஷை பற்றி தெளிவாகவே பார்ப்போம். அப்படியே போய் கொஞ்சம் தாண்டி போய் சீனாவோ இல்லை மற்ற நாடுகளோ அங்கெல்லாம் என்ன பிரச்சனைகள் இருக்குது, பிலிப்பைன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் ப்ரீஃபாக நினைக்கிறேன். வேறு என்னென்ன நாடுகளில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இந்தியா ஸ்டாண்ட் அவுட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, எக்ஸாம்பிளரியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வீர்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.